ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவரும் நலந்தானே? இறையருள் குரு அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஆடி மாதம் பிறந்துருச்சு. ஆடி 1 இந்த தடவை சதுர்த்தி நாளாகவும் இருந்தது, முதல் வெள்ளிக்கிழமையாகவும் இருந்தது. எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சு முதல் வெள்ளிக்கிழமை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதே போல் முதல் செவ்வாய்க்கிழமையும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆடி மாத சமயத்தில் வீட்டில் நாம் ஆடி வள்ளி வழிபாட்டை எப்படி நம்ம செய்யணும், அதுவும் குறிப்பாக மகாலட்சுமி பூஜை, திருவிளக்கு பூஜை, இதெல்லாம் எப்படி நம்ம செய்யணும், என்னென்ன மாதிரியாக வழியாக நம்ம வீட்டிலலாம் எப்படி செய்வோமோ அதே மாதிரியோ, இல்லை எங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லைம்மா, நாங்கள் இப்போ தாம்மா புதுசாக செய்யவே நாங்கள் போகிறோம், எப்படி செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலம்மா அப்படின்னு யோசிக்கிறவங்களும் சரி, எப்படியெல்லாம் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும், எப்படி செய்யணும், என்னென்ன முறையில் வழிபாடுகளை மேற்கொள்ளணும், பூஜை முடிஞ்சு என்ன செய்யணும், கண்டிப்பாக சுமங்கலிகளுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுக்கணும், அதெல்லாம் என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும். முதல்ல குத்து விளக்கில் தான் நம்ம பூஜை வழிபாடு மேற்கொள்ள போகிறோம். அது நம்ம வீட்டு பூஜை அறையாக இருக்கலாம், இல்லை யாராவது ஒரு உறவினர் வீட்டில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தும் செய்யலாம், இல்லை கோவில்லையும் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். அது ஒவ்வொன்றும் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை, உடல் ஆரோக்கியம், பொருளாதார வசதி. நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் இதை 3ஐயும் நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவேன். இப்படித்தான் செய்யணும், இதை தான் செய்யணும், இந்த மாதிரி தான் செய்யணும்னு எந்தவித கட்டாயமும் கிடையாது. நம்முடைய விருப்பத்தை பொறுத்ததும் நம்முடைய சூழ்நிலையை பொறுத்ததும் தான். இப்போ நீங்கள் வீட்டிலையே செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல எப்படி நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் இதனுடைய டியூரேஷன் டைம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா புதுசாக விளக்கு பூஜை செய்கிறவங்க எப்படி செய்யணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஸ்டெப்பையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறத உங்களுக்கு தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் முழுசாக ஒழுங்காக நான் சொல்லி கொடுக்கணும். நான் எதையாவது ஒன்று நான் தவறாக சொல்லி கொடுத்துட்டா அது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு இதாக போயிடும், அசிங்கமாக போயிடும் எனக்கு. அதனால் நான் வீட்டில் எப்படி செய்கிறேன், எனக்கு எப்படி எங்கள் வீட்டு பெரியவங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் காலங்காலமாக நான் அதை பின்பற்றி எங்கள் வீட்டில் நான் செஞ்சிகிட்டு இருக்கிற எனக்கு தெரிஞ்ச வழிபாட்டு முறையை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நிச்சயம் அது சரியானதாகவும் இருக்கும்னு சொல்லி அந்த மகாலட்சுமி மேலே நம்பிக்கையோடு நான் இந்த வழிபாட்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் இந்த வழிபாட்டை நான் சொல்லி கொடுத்த முறையை அப்படியே தவறாமல் பின்பற்றி இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த ஆடி மாதம்தான் செய்யணும்னு ஒன்றும் கிடையாது. பௌர்ணமியில் செய்யலாம், அமாவாசையில் செய்யலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி ஒன்று நீங்கள் செய்ய போகிறீங்க, ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த சுப நிகழ்ச்சியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரம்பமாக தொடக்கமாக இந்த மகாலட்சுமி பூஜையையும் நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு மாதமும் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் நீங்கள் இந்த மகாலட்சுமி பூஜையை செய்யலாம். இந்த மகாலட்சுமி பூஜையை அவ்வளோ சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இன்னொன்றும் மகாலட்சுமி பூஜை நம்மளால் செய்ய முடியும், அந்த மகாலட்சுமியை நினச்சி அந்த திருவிளக்கை தொட்டு பூஜை பண்ண முடியும், மகாலட்சுமி மந்திரத்தை நம்மளால் சொல்ல முடியுங்கிற ஒரு கொடுப்பனையும் ஆசீர்வாதமும் அந்த மகாலட்சுமி தாய் நமக்கு கொடுத்தா தான் நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியுமே தவிர எடுத்தோம் கவுத்தோம் அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க, அவங்களாலேயே செய்ய முடியுது நம்மளால் செய்ய முடியாதா என்னன்ற மாதிரியான ஒரு தவறான கற்பனையோடையெல்லாம் உங்கள் மனசில் ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டெல்லாம் இந்த பூஜையில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அலட்சியமாகவோ ஒரு ஆணவத்தோடையோ ஒரு தவறான எண்ணங்களோடையெல்லாம் இந்த பூஜையெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூஜை கை கொடுக்காதுங்க. எப்பொழுதும் நான் சொல்கிற மாதிரி அப்படியே சரணாகதி ஆயிடணும். மகாலட்சுமி காலடியில் விழுந்து சரணாகதி ஆகி எல்லாம் நீயே தான் அம்மா, எல்லாம் நீ தான், உன்னை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது, நீயே கதின்னு சொல்லி கண்ணில் கண்ணீர் சிந்த நம்முடைய எல்லா கோரிக்கைகளையும் அவள் காலடியில் சமர்ப்பிச்சுட்டு நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த வழிபாட்டை முறையாக நீங்கள் பின்பற்றி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் செய்ய 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 உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட ஒரு நல்ல சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள், சுப சம்பத்துக்கள், குடும்பத்தில் மன அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி,
கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை, குழந்தைங்க நல்ல ஆயுசோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறது, வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறது, நம்ம வீட்டில் சகல சௌபாக்கியங்கள், சகல சௌகரியங்கள், சகல ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மகாலட்சுமி தாயால் நமக்கு கிடச்சி நம்ம வீடே அப்படியே தெய்வீகமாக இருக்குங்க. இப்போ நம்ம விளக்கு பூஜையை எப்படி நம்ம வீட்டில் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேங்க. வழிபாடுங்கிறதே நம்ம திருவிளக்கு, அதாவது குத்து விளக்கு வச்சு தான் நம்ம வழிபாடு செய்ய போகிறோம். முப்பெரும் தேவிகளும் அதில் எழுந்தருளியுள்ளதாக ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. அதனால் குத்து விளக்கை வச்சு தான் நம்ம வழிபட போகிறோம். அடுத்தது நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்பொழுது அதை நம்ம வீட்டில் பண்ணுறோமா இல்லை கோவிலில் பண்ண போகிறோமா இல்லை யார் வீட்லையாவது போய் செய்ய போகிறோமாங்கிறதையும் நம்ம முதல்ல நமக்குள்ளே ஒரு உறுதி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம உறவினர்களோடு நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது உங்கள் வீட்டு பூஜை அறை பெருசாக இருந்ததுன்னா பூஜை அறையிலேயே நீங்கள் வச்சு செய்யலாம். இல்லை எங்கள் வீட்டு பூஜை அறை ரொம்ப சின்னதுமா, எங்களுக்கு எல்லாரும் அதில் உட்காந்தெல்லாம் வழிபடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் வீட்டு ஹால் நல்ல பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த ஹாலில் அந்த தெருவிளக்கு குத்து விளக்கையும் சரி, மகாலட்சுமியுடைய புகைப்படமும் சரி, தெற்கு திசையை தவிர்த்துட்டு வடக்கு, மேற்கு, கிழக்கு இந்த 3 திசையும் பார்த்து இருக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் பூஜை நடக்கிற அந்த இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். நீங்கள் தெற்கு திசையை தவிர மற்ற 3 திசைகளில். அப்புறம் இதில் இன்னொன்று இருக்குது, விளக்கு வச்சு தான் பூஜை பண்ணணும் அம்மா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தேவையில்லை, மகாலட்சுமியோடைய ஃபோட்டோ இருந்தால் கூட போதும். அதையும் நீங்கள் திருவிளக்கு பூஜைக்கு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பெரும்பாலும் குத்து விளக்கு இல்லாத வீடே இருக்கவே இருக்காது. விளக்கு சின்ன விளக்கோ இல்லை பெரிய விளக்கோ, உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த விளக்கை எடுத்துக்கோங்க. அந்த விளக்கு பித்தளையில் இருக்கலாம், செம்பில் இருக்கலாம், வெள்ளியில் இருக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த விளக்கு வச்சு பயன்படுத்துகிறீங்களோ அந்த விளக்கை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பூஜைக்கு இந்த 3 பொருளாலான விளக்கை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அப்புறம் விளக்கை சாதாரணமாக தரையில் வைக்கக்கூடாது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஒரு தாம்பாளத்தில் வைக்கணும், இல்லை ஒரு மரப்பலகையில் வைக்கணும், இல்லை வாழை இலையில் வைக்கணும், அதில் மாதிரி தான் வைக்கணும். அது மாதிரி வைக்கும்பொழுது தட்டில் நிறைய அரிசியை போட்டு அதில் மேலே விளக்கு வைங்க. அதுமாரி வாழை இலையை வச்சு விளக்கு வைக்கும்பொழுது அதுலேயும் அரிசியை நிறைய நிரப்பி அதில் 1 ரூபா காயின் அரிசியில் வச்சுட்டு இந்த விளக்கையே அழகாக அந்த வாழை இலையிலையோ தாம்பூலத்திலையோ வச்சு அந்த விளக்குக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். வெறும் தரையில் அதை வைக்கக்கூடாது. விளக்கை பூஜை அறையில் வைக்கும்பொழுது விளக்கை ஒரு மனையில் வைக்கிறீங்கன்னா, மரத்தாலான மனையில் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த மனையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அரிசி மாவால் மாக்கோலம் போட்டு அதன் மேலே வாழை இலையை பரப்பி, அந்த வாழை இலையில் பச்சரிசி இல்லை நெல், இது 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தலாம். நகரத்துலலாம் நெல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் பச்சரிசி நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பச்சரிசியே அழகாக, அதாவது விளக்கு வைக்கிற அளவுக்கு அரிசி அதில் நிரப்புனா போதும். நீங்கள் அதில் அரிசியில் மேலே விளக்க வச்சோன்னா ஆடாமல் கொள்ளாமல் தவறி கீழே விழுந்துடாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அரிசியை நல்லா நிரப்பி அது மேலே 1 ரூபா நாணயத்தை அரிசியில் வச்சுட்டு விளக்க அது மேலே வைங்க. இப்போ விளக்கோட தாத்பரியம் என்ன, அதனுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. விளக்கில் மேலேந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா மேல் பகுதி சிவனுடைய பாகம், நடுப்பகுதி மகாவிஷ்ணுவுடைய பாகம், அடிப்பகுதி பிரம்மாவுடைய பாகம். அப்போ சிவனோட பாகங்கும்போது அவங்களுடைய மனைவி யார்? பார்வதி. அடுத்தது நடுவில் விஷ்ணுவுடைய பாகங்கும்போது அவருடைய மனைவி யார்? மகாலட்சுமி. கடைசியில் பிரம்மா, அவருடைய மனைவி யார்? சரஸ்வதி. இப்படி 3 தெய்வங்களும் அவங்கவுங்களுடைய மனைவிமார்களோட இந்த குத்து விளக்கில் வாசம் செஞ்சு அருள்பாலிக்கிறதுனால இந்த திருவிளக்குக்கு இவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம். அதே நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணும்பொழுது
திருவிளக்கை வச்சு தான், அதாவது குத்து விளக்கை வச்சு தான் வழிபாடு செய்யணுங்கிறதும் ஒரு கட்டாயங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், விளக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, மகாலட்சுமி படத்தை வச்சு நம்ம வழிபடலான்னுட்டு. நான் சொன்ன கருத்தில் ஒன்றும் தப்பு கிடையாது. கூடுமான வரைக்கும் படத்தையும் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக விளக்கையும் வச்சுக்கிட்டு திருவிளக்கு பூஜை பண்ணுங்கங்க நீங்கள். ஆக இந்த திருவிளக்கில் முப்பெரும் தேவியர்களும் குடியிருந்து வாசம் செய்கிறதுனால எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமும் கடாட்சமும் நமக்கு கிடைக்குங்கிறத ஒரு நிமிஷம் நீங்கள் எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்துட்டு அப்புறமா இந்த பூஜையோட மகிமையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் திருவிளக்கு பூஜையை ஆரம்பிங்கங்க. எல்லாம் சொன்னேன். உங்களுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை முதல்லையே நான் சொல்ல விட்டுட்டேன். சாரி, மன்னிச்சிக்கோங்க. என்னான்னு கேட்குறீங்களா? முதல்ல வீடு வாசலை சுத்தம் பண்ணுங்க. அது பூஜை அறையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நாம் பூஜை பண்ணுற நாமாக இருக்கட்டும், எல்லாருமே சுத்தபத்தமாக வீட்டை அருமையாக தொடச்சி கிடச்சி சுவாமி படங்களை எல்லாம் நல்லா தொடச்சி பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம விளக்கு பூஜை பண்ணுற அந்த விளக்கெல்லாம் நல்லா சுத்தமாக விளக்கி கழுவி எல்லாத்துக்கும் சுவாமி படங்களுக்கும் சரி, விளக்குக்கும் சரி, பூஜைக்கு பயன்படுத்துகிற பொருட்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் அழகாக சந்தனம், மஞ்சள், குங்குமம் இட்டு, இந்த குத்து விளக்குக்கும் எல்லாம் மஞ்சள், சந்தனம், குங்குமம் இட்டு, அம்பாளுக்கு பிடித்த மலர் எதுவோ அந்த மலரை அந்த குத்து விளக்கில் அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைக்கு ரெடி பண்ணுங்கங்க. இப்போ அடுத்ததாக வீட்டில் நம்ம எந்த ஒரு சுபகாரியம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரிங்க, வீடாக இருக்கட்டும், கோவிலாக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையும் சரி, ஒரு சுபகாரியம் ஆரம்பிக்கும்பொழுது ஃபஸ்ட்டு நம்ம யாரை நம்ம வேண்டிக்கணும்? நம்ம ஆனை முகத்தோன் விநாயக பெருமானை தான் நம்ம ஃபஸ்ட்டு வேண்டிக்கணும். அந்த விநாயக பெருமானை வேண்டுறதுக்கு முன்னாடி ஒரு வெத்தலையில் மஞ்சளில் அழகாக ரெட்டை பிள்ளையாராக பிடிச்சி வெத்தலையில் வச்சு அதுக்கு ஒரு அருகம்பில்லை சாத்தி அதை அந்த குத்து விளக்கு பக்கத்தில் விநாயகராக அதை பாவனை பண்ணி அதை வைக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட சின்ன சின்ன குட்டி விநாயகர் சிலையெல்லாம் இருக்குமா? என்கிட்ட செம்பில் இருக்குது, வெள்ளியிலே வச்சுருக்கேன் நான், விநாயகர் சிலையே இருக்குமா என்கிட்ட சின்னதாக அப்படின்னா இன்னும் ரொம்ப உத்தமம். அதையும் நல்லா தொடச்சி கிடச்சி சுத்தம் பண்ணி அதுக்கு ஒரு மஞ்சள், குங்குமம், சந்தனம் பொட்டிட்டு விநாயகருக்கு பிடித்த அருகம்புல் மாலையும் போடலாம், எருக்க மாலையும் நீங்கள் போடலாம். போட்டு விநாயகரை அழகாக அலங்காரம் பண்ணி அதையும் அந்த குத்து விளக்குக்கு பக்கத்தில் அழகாக வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். விநாயகர்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க, என்னோட இந்த திருவிளக்கு பூஜையை நல்லபடியாக நீ விக்னகம் இல்லாமல், தடை இல்லாமல், என்னுடைய நினைத்த காரியம் நினைத்தபடி எல்லாம் நல்லபடியாக முடித்து மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க பரிபூர்ணமாக எனக்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு பிள்ளையாரை வேண்டிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு தெய்வத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கும்பிட்டே ஆகணும். அது யார் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும், நம்முடைய குலதெய்வம் தான். எந்த ஒரு காரியம் தொடங்குறதா இருந்தாலும் குலதெய்வத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு குலதெய்வத்தோட விருப்பத்தின்படி குலதெய்வத்துக்கிட்ட நம்முடைய வேண்டுதலையும் நம்முடைய பூஜையையும் சொல்லிட்டு தான் நம்ம இந்த பூஜையே ஆரம்பிக்கணும். அது திருவிளக்கு பூஜை தான் இல்லை, எந்த பூஜையாக இருந்தாலும் சரி குலதெய்வத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும். அது நீங்கள் குலதெய்வத்துக்கு பூஜை செய்யும்போது அது உங்கள் வீட்டு முறை என்னவோ அந்த முறையை நீங்கள் முறையாக பயன்படுத்தி பூஜையை செய்யுங்க. இல்லை ஒன்றுமே இல்லையா, உங்கள் குலதெய்வத்து பேரை மனசார சொல்லிவிட்டு ஓம் தீர்க்க நேத்ராய வித்மகே கேளஹஸ்தாய தீமகி தன்னோ குலதேவதா பிரச்சோதயாத், இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை ஒரு 5 முறை 7 முறை 9 முறை 11 முறை மனசார நீங்கள் சொல்லிவிட்டு இந்த பூஜையை நல்லபடியாக முடிக்க எனக்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு பூஜையை தொடங்குங்க. இப்போ வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு, பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு, விளக்கு வழிபாட்டு பொருள்களை எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு, குத்து விளக்கை ரெடி பண்ணியாச்சு,
பிள்ளையாரையும் அழகாக கொண்டாந்து விளக்குக்கு பக்கத்தில் உட்கார வச்சாச்சு. நம்ம குலதெய்வத்தையும் மனசார நம்ம வேண்டிக்கிட்டோம். இப்போ விளக்கு பூஜை பண்ண உட்காரும்பொழுது பெண்கள் எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பளிச்சுன்னு ஒரு பட்டுப்புடவையோ இல்லை பட்டுப்புடவை மாதிரி உள்ள ஒரு புடவையோ ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டு கையில் கழுத்தில் காதில் நல்லா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நகைகளையோ இல்லை மற்ற நகைகளையோ ஏதோ ஒன்று நம்ம அழகாக போட்டுக்கிட்டு நம்மளை எப்படி ரொம்ப சூப்பராக மங்களகரமாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு போவோமோ அதே மாதிரி நல்ல ஜம்முன்னு நல்ல ஒரு பட்டுப்புடவை கட்டிக்கோங்க. இல்லை பட்டுப்புடவை மாதிரி உள்ள ஒரு நல்ல புது புடவையாக கட்டிக்கோங்க. தலையை நல்லா அழகாக பின்னி தலை நிறைய பூ வச்சுக்கோங்க. நெத்தி நிறைய நல்ல அழகாக மங்களகரமாக பொட்டு வச்சுக்கோங்க. சுமங்கலியாக இருந்தால் நெத்தி வகுட்டில் பொட்டு வைங்க. தலை நிறைய பூ வைங்க. கையில் கண்டிப்பாக கண்ணாடி வளையல்களை சேர்த்து போடுங்க. நீங்கள் பவுனோ வெள்ளியோ எதில் வேணாலும் நீங்கள் வளையல் போடுங்க. இல்லை இமிட்டேஷனில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் கூடவே கண்ணாடி வளையல் கலகலன்னு சத்தம் கேட்குற மாதிரி அழகாக 2 கையிலையும் பச்சை சிகப்பு மஞ்சள் ஊதான்னு இந்த மாதிரி கலரில் நல்லா அழகாக இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி கலராக நல்லா அழகாக கண்ணாடி உடையலை கையில் போட்டுக்கோங்க. உங்களை பார்க்கும்போதே அந்த அம்பிகையோட மறுஸ்வரூபமாக நீங்கள் இருக்கணும். உங்களை பார்க்கும்பொழுது அந்த மாதிரி அவ்வளோ அம்சமாக தெய்வீகமாக தெய்வ கடாட்சமாக நீங்கள் பூஜையில் உட்காரணும். அப்போ தான் அம்பிகையும் உங்களை பார்க்கும்போது அவளுக்கு மனசில் ஒரு அதீத ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்கள் மேலே ஒரு அன்பும் மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்படுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நீங்கள் நினைக்கலாம் பூஜைக்காக எதுக்குமா ஒரு அலங்காரம் ஒரு ட்ரெஸ்ஸு அது இதுன்னுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கட்டிக்கிட்ட புடவையே கட்டிக்கிட்டு செய்யக்கூடாதா அப்படின்னு செய்யலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளை அழகுபடுத்திக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் என்ன தப்பு இருக்குது? அதில் மங்களகரமாக நல்ல அழகாக நம்மளை ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி மங்களகரமாக நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிட்டு பூஜையில் உட்காருங்க. நீங்கள் தாம்பூலம் கொடுக்கும்பொழுதும் பூஜையை முடித்து பெண்களுக்கு கொடுக்கும்பொழுதும் நீங்களும் மங்களகரமாக தெய்வ கடாட்சமாக இருந்து கொடுத்தீங்கன்னா அது வாங்குறவங்களுக்கும் மனசில் ஒரு மன நிறைவு வரும். ஐயோ இன்றைக்கி ஒரு தெய்வத்தை பார்த்த மாதிரியே இருந்தது, அந்த மகாலட்சுமி கிட்டேயே நம்ம ஆசீர்வாதம் வாங்கி தாம்பூலம் வாங்கின மாதிரியான ஒரு எண்ணம் மனசில் ஏற்பட்டுச்சு. அவங்கள பார்க்கும்பொழுது ஏதோ அந்த அம்பாள் அவங்க ரூபத்தில் தெய்வ கடாட்சமாக நமக்கு தாம்பூலம் கொடுத்தா அப்படின்ற ஒரு மன நிறைவு உங்ககிட்டேருந்து வாங்குகிற சுமங்கலிகளுக்கும் அந்த எண்ணம் ஏற்படுங்க. இது சாதாரண இது இல்லைங்க, உண்மையான சாட்சி இதெல்லாம். அதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தாலும் சரி செஞ்சாலும் சரி அப்போ தாங்க புரியும். நான் சொல்கிறதுனால உங்களுக்கு எதுவும் புரிய போகிறதில்ல. செஞ்சு பாருங்கள், அப்புறமா கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. அதை பூஜையில் உட்கார்றதுக்கு முன்னாடி பூஜைக்கு தேவையான எல்லா பொருள்களையும் தயார் நிலையில் கொண்டு வச்சுக்கோங்க. ஊதுபத்தி, சூடம், சாம்பிராணி, வெத்தலை, பாக்கு, பழம், பூவு, நெய்வேத்தியங்கள், சக்கரை பொங்கல், சுண்டல், கொழுக்கட்டை, வடை, பழ வர்க்கங்கள் என்னென்னவோ எல்லாத்தையும் கொண்டாந்து பூஜைக்கு பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு தாம்பாளத்தில் வெத்தலை, பாக்கு, பழம், கண்ணாடி வளையல், மஞ்சள், குங்குமம், பூவு, வாழைப்பழம், சட்டை பிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு தாம்பாளத்தில் கொண்டாந்து அதையும் சாமிகிட்ட கொண்டாந்து வைங்க. ஃபஸ்ட்டு நம்ம கும்பிடுற மகாலட்சுமிக்கு நம்ம எப்படி ஒரு சுமங்கலியை வீட்டுக்கு கூப்பிட்டா மஞ்சள் குங்குமம் கொடுத்து தாம்பூலம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வெத்தலை பாக்கு பழம் கொடுப்போமோ அதே மாதிரியான ஒரு தாத்பரியம்தான் இது. அந்த தட்டில் வைக்கிறது வெத்தலை பாக்கு பழம் பூ சட்டை பிட்டு, இன்னும் சில பேர் புடவை கூட வச்சு கொடுப்பாங்க. உங்களால் என்ன முடியுமோ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு தாம்பூலத்தில் கொண்டாந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு தாம்பூலத்தில் நீங்கள் எத்தனை பேரை கூப்பிட்ருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 7, 9, 11, 21ன்னு சொல்லி அதையும் ஒரு தாம்பூலம் எல்லாம் வெத்தலை பாக்கோட இன்னொரு தட்லேயும் சட்டை பிட்டோடு ரெடி பண்ணி அதையும் கொண்டாந்து தயாராக பூஜை இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தனி ஒரு ஆளாக செய்ய முடியாது. உங்கள் வீட்டில் எல்லாருமா சேர்ந்து நீங்கள்
பூஜை பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லோரும் ஒரு ஒரு வேலையை குறிப்பாக எடுத்துக்கிட்டு எதையும் மறந்துடாமல் தவற விடாமல் தட்டி போகாமல் கரெக்டாக அதை செய்யறதுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு கரெக்டாக செஞ்சீங்கன்னு சொன்னால் பூஜை ரொம்ப சிறப்பாக இந்த மகாலட்சுமி அம்சத்தோடு மிக சிறப்பாக முடியுங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நான் முதல்லையே உங்களுக்கு சொன்ன மாதிரி விநாயகருக்கும் குலதெய்வத்துக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு அர்ச்சனை பண்ணிட்டு தான் அப்புறம் விளக்கு பூஜை ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். அது விநாயகருக்கு நீங்கள் பூஜை பண்ணும்பொழுது அதை மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு பூஜை பண்ணாலும் சரி, வீட்டில் நீங்கள் விக்கிரகங்கள் வச்சு பூஜை பண்ணாலும் சரி, அந்த பிள்ளையாருக்கு எருக்கம்பூ மாலையோ இல்லை உங்களுக்கு என்ன மலர் கிடைக்குதோ அந்த மலரை விநாயகருக்கு சாத்திட்டு கையில் 2 புஷ்பத்தை எடுத்துக்கிட்டு பிள்ளையாரை நெத்தியில் கொட்டிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் நீங்கள் வேண்டிக்கிட்டு விநாயகருடைய மந்திரம் எது உங்களுக்கு தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி என்னுடைய இந்த பூஜை நல்லபடியாக முடியணும்னு வேண்டிக்கிட்டு விநாயகர் மேலே கையில் வச்சுருக்கிற பூவை சாத்துங்க. விநாயகரை எப்படி வழிபட்டீங்களோ அதே மாதிரி தான் குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபடணும். விநாயகர் பூஜைக்கு அடுத்தது உங்கள் குலதெய்வ பேரை சொல்லி குலதெய்வத்துக்கிட்டையும் மனசார வேண்டிக்கோங்க. இந்த பூஜை நல்லபடியாக முடிஞ்சு மகாலட்சுமியோட கடாட்சம் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நீ எல்லா வகையிலையும் எங்களுக்கு இருந்து ஆதரவு அளித்து ஆசீர்வதிக்கணும்னு குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அந்த குலதெய்வத்துடைய சாட்சியாக அந்த மலரை விநாயகர் மேலேயே சாத்திட்டு பூஜையை முடிச்சுட்டு விநாயகருக்கும் குலதெய்வத்துக்கும் சேர்த்து தூப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு பிரசாதம் விநாயகருக்கு கொழுக்கட்டை வச்சுருந்தீங்கன்னா கொழுக்கட்டையை நிவேத்தியம் பண்ணுங்கள். இல்லை ஒன்றும் இல்லையா ஒரு பால் பழம் வச்சு கூட விநாயகருக்கும் சரி குலதெய்வத்துக்கும் சரி அழகாக ஒரு நெய்வேத்தியம் பண்ணி தூப தீப ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் நீங்கள் விளக்கேற்றி பூஜையை ஆரம்பிக்க விளக்கு பக்கத்துலேயே வரணும் நீங்கள். சரியா? அடுத்ததாக நவக்கிரக பூஜையும் செய்யணுங்க. தெய்வத்தையே ஆட்டி படைக்கிற அந்த நவக்கிரகங்கள் மனுஷன் நாமெல்லாம் ஏமாத்துறோம். அதனால் விநாயகர் குலதெய்வத்தை எப்படி முக்கியமாக கும்பிடுறோமோ அதே மாதிரி நவக்கிரகத்தையும் கும்பிடணும். கையில் கொஞ்சோண்டு பூவை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நவக்கிரக ஸ்லோகங்கள் என்ன தெரியுதோ சொல்லுங்கள். இல்லைன்னா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷா குரு சுக்ர சனி பிரதர்ஷ ராகவே கேதவே நமகான்னு ஒரு நவக்கிரக ஸ்லோகம் இருக்குது. அது கூட சொல்லி இந்த விநாயகர் குலதெய்வத்துக்கு மலர் போட்டு சாத்தணும் இல்லையா, அதே மேலேயே இந்த நவக்கிரக ஸ்லோகத்தை சொல்லியும் நம்ம நவக்கிரகத்துக்கிட்டையும் வேண்டிக்கணும். நல்லபடியாக இந்த பூஜையை முடித்து கொடுப்பா தெய்வமே அப்படின்னு சொல்லி. இப்போ பிள்ளையார் பூஜை முடித்தாச்சு, குலதெய்வ பூஜை முடித்தாச்சு, நவக்கிரக பூஜை முடித்தாச்சு. இப்போ அடுத்தது விளக்கு பூஜையை ஆரம்பிக்கணும். இப்போ விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் மலர்களை எடுத்துக்கிட்டு மனசில் மகாலட்சுமியை மனசார வேண்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு திருவிளக்கை ஏற்றணும். அந்த திருவிளக்கை ஏற்றும் பொழுது ஒரு மந்திரம் சொல்லி திருவிளக்கை ஏற்றணும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே தரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துத்தே அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது இல்லையா, அதையும் சொல்லலாம். இல்லைன்னா தமிழில் கூட ஒரு நல்ல மந்திரம் இருக்குது. பொன் விளைக்கும் மங்களங்கள் மனையில் சேர அருள்வாய் ஸ்ரீ, வன் விளைக்கும் தானியங்கள் மனை நிறைக்க அருள்வாய் ஸ்ரீ, வானுரை தேவர்கள் வாழ்த்தும் வரங்களெல்லாம் அருள்வாய் ஸ்ரீ, ஆன்மீக அமைதி இன்பம் மனையில் பொங்க அருள்வாய் ஸ்ரீன்னு அந்த மாதிரி தமிழில் ஒரு மந்திரம். இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நீங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் விளக்கு பூஜை பண்ணும்போது இந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் தீபத்தை அதாவது திருவிளக்கை ஏற்றி பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மந்திரத்தை சொல்லி விளக்கு மேலே பூவை போட்டுட்டு மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கோங்க. அம்மா, இந்த விளக்கில் நீ எழுந்தருளி இருந்து வந்து அமர்ந்து நான் செய்யக்கூடிய பூஜைகளையும் வழிபாடுகளையும் நான் சொல்லக்கூடிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் நீ சந்தோஷமாக செவி குளிர மனம் குளிர எண்ணம் குளிர சிந்தை குளிர நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் கடாட்சத்தையும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் அள்ளி கொடுக்கணும்மா தாயேன்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு பூஜையை ஆரம்பிங்க. பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திருவிளக்கை ஏற்றினதுக்கு அப்புறம் அப்படியே அதில் அந்த தீப ஒளியானது சும்மா தக 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 தகன்னு அப்படியே தங்கம் போல் அந்த நிறத்தில் அப்படியே அம்சமாக சுடர் விட்டு எரியுங்க.
அப்போ அந்த விளக்கையே நீங்கள் இமை கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி ஸ்வரூபமே அந்த விளக்கில் வந்து இறங்கி அம்சமாக உட்காந்து அந்த அபய முத்திரையோடு நமக்கு ஆசீர்வதிக்கிறத நம்ம கண்கூட உணரலாங்க. உண்மையான பக்தியோடு அந்த பூஜையில் உட்காந்து நம்ம செஞ்சோன்னு சொன்னால் இது நிதர்சனமான உண்மை. ஒவ்வொருத்தரும் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த அம்பாள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறாளா இல்லையா பாருங்கள். அந்த மாதிரி அர்ச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 வித பொருள்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். ஒன்று குங்குமம், 2வது வந்து மஞ்சள் அட்சதை, 3வது மலர்கள். இது 3ல் எதில் வேணாலும் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம். இல்லை 3ஐயும் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா கூட நீங்கள் வந்து குத்து விளக்கில் வந்து வாசம் செய்கிற அந்த மகாலட்சுமிக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து அஷ்டோத்திரத்தெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து அர்ச்சனை செய்து வழிபடலாங்க. நீங்கள் அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விளக்குக்கு அடியில் இந்த மாதிரி வெத்தலைங்க, குங்குமத்துக்கு ஒரு வெத்தலை, அட்சதைக்கு ஒரு வெத்தலையை விளக்கு பாதத்தில் வச்சுட்டு அந்த குங்குமத்தை ஒரு வெத்தலையிலையும் அட்சதையை ஒரு வெத்தலையிலையும் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணுங்க. அப்போ தான் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண அந்த குங்குமத்தை அழகாக நம்ம எடுத்து வச்சுட்டு டெய்லி நம்ம மாங்கல்யத்துலேயும் சரி நம்ம நெத்தி வகுட்டுலேயும் சரி வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நித்திய சுமங்கலியாக நிரந்தர சுமங்கலியாக என்னைக்கு நம்ம வாழ்வோங்கிறது நிதர்சனமான உண்மை. அடுத்தது அந்த அட்சதையை எடுத்து பெரியவங்க கையில் கொடுத்து நம்ம தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியாக வாழணும்னு சொல்லி அட்சதை பண்ணி ஆசீர்வதிக்கிறதுக்கு அந்த அட்சதையை தனியாக எடுத்து வச்சிங்க. மலர்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. அதுக்காக இந்த வெத்தலை வந்து ரொம்ப அவசியம். அர்ச்சனை பண்ண குங்குமத்தையும் அர்ச்சனை பண்ண அட்சதையும் வீணாக்காமல் நம்மளே திருப்பி அதை பயன்படுத்திக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வெத்தலையை விளக்கில் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணணுன்றது சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த திருவிளக்கு பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு மந்திரம் தெரியணும் இல்லையா? தமிழ்லேயே இருக்குது பாருங்கள். விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதிமணி விளக்கே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரேன்னு தமிழ்லேயே இருக்கு அழகாக. அந்த மந்திரத்தை சொல்லியும் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம். குங்குமத்தால் பண்ணலாம், அட்சதையாலையும் பண்ணலாம், மலர்களாலையும் பண்ணலாம். ஒன்றொன்னாலையும் என்ன நம்ம செய்யலாம். நம்ம அடுத்தது இன்னொரு தமிழ் இது இருக்குது, அதையும் சொல்லலாம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி, போகமும் திருவுருவும் புணர்வாய் போற்றி, முற்றறி ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி, உலகம் நிறைந்திருந்தாய் போற்றி, வரம்பினில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றின்னு அந்த மாதிரியும் சொல்லியும் நம்ம திருவிளக்கு கதை மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணலாங்க. அடுத்தது லலிதா சகசரநாமமும் சொல்லலாம். ஓம் ஸ்ரீ மகாராஜ்ய ஸ்ரீமத சிந்தனி சிதக்கணி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியா உத்யத்பானு சகசரராபான்னு சொல்லி சகசரநாம அர்ச்சனை லலிதா சகசரநாமம் இருக்குது பாருங்கள். அதாவது சான்ஸ்கிரிட்டில் உள்ளதை தமிழ்லேயே வந்து டைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது தமிழ்லேயே நம்ம படிக்கலாம். அந்த மந்திரத்தை சொல்லலாம். நம்ம இல்லை மந்திரங்கள்லாம் எதுவும் தெரியலையா, ஓ மகாலட்சுமியே போற்றி, ஓ மகாலட்சுமியே போற்றி, ஓ மகாலட்சுமியே போற்றின்னு இந்த மாதிரியும் சொல்லி நீங்கள் வந்து அந்த விளக்கு பூஜைக்கு நம்ம அர்ச்சனை பண்ணலாங்க. இனிமேல் நமக்கு தெரிந்த மந்திரங்களை கொண்டு நம்ம அர்ச்சனை பண்ணலாம். குங்குமம் அட்சதை மலர்களால் அர்ச்சனை செய்கிறது ஒரு பக்கம்னா, உங்ககிட்ட மகாலட்சுமி உருவம் பதித்த வெள்ளி முலாம் பூசப்பட்ட வெள்ளி நாணயங்கள் இருந்தாலும் சரி, இல்லை 1 ரூபாய் காயின் இருந்தாலும் சரி, இல்லை 5 ரூபாய் காயின்கள் இருந்தாலும் சரி, அதால் கூட நீங்கள் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணலாங்க. அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல குரல் வளம் இருந்ததுன்னு சொன்னால் அம்பாள் மேலே உள்ள பாடல்கள் எதை வேணாலும் பாடுங்க. நிறைய இருக்குது பாடல்கள். உங்களுக்கு எது தெரியுதோ அதை நல்லா பாடுங்க. இல்லைன்னா பி சுசீலா, எல்லாரீஸ்வரி இவங்கள்லாம் மாரியம்மன் மேலேயும் அம்மன் மேலேயும் எவ்வளோ பாடல்கள்லாம் பாடி மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகிருக்கு அந்த பாட்டெல்லாம். அதுவும் எல்லாரீஸ்வரி பாடின பாட்டெல்லாம் பாடினீங்கன்னா நமக்கு சுவாமியே வந்துடுங்க பாடும்பொழுதே. நமக்கு மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மான்னு அப்படியே
பாட ஆரம்பித்தாங்கன்னா நம்ம அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்திட்டு நமக்கு சாமியே வந்துடுங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடினீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல குரல் வளம் இருந்து நீங்கள் பூஜையில் அம்பாள்கிட்ட உட்காந்து பாடினீங்கன்னா அப்படியே அம்பாள் உங்கள் உடம்புலே வந்து புகுந்து அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. அதெல்லாம் உணரணும். திருப்பி திருப்பி சொல்கிறேன், உணரணும். உணர்ந்தாதான் அது நமக்கு தெரியும், நடக்குமே தவிர நான் இன்னும் 2 மணி நேரம் நான் வீடியோவில் இதை பற்றியெல்லாம் சொன்னால் கூட அந்த அனுபவம் வராதுங்க. அவங்கவுங்களுக்காக வரணும். இப்போ நல்லபடியாக பூஜையெல்லாம் முடித்தாச்சுங்க. அம்பாளுக்கு எப்பொழுதுமே வெல்லத்தில் பண்ண சக்கரை பொங்கல் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பிரசாதத்தை கண்டிப்பாக வைங்க. இல்லை வெல்லத்தில் பண்ண அரிசியும் பருப்பும் சேர்த்த பாயசம் வைங்க. இல்லை வெல்லத்தில் கலந்த அரிசி மாவோடு சேர்ந்த மாவிளக்கு ரெடி பண்ணி வைங்க. இந்த 3 தித்திப்பில் 3ஐயும் வச்சாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு தித்திப்பை கண்டிப்பாக அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக இந்த மாதிரி தலை வாழை இலை போட்டு அதில் எல்லாத்தையும் படைங்க. சாதம், பருப்பு, மாவிளக்கு, கொழுக்கட்டை, சுண்டல், சக்கரை பொங்கல், பாயசம், வடை அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன பிரசாதங்கள்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் வைங்க. இல்லை ஒன்றுமே முடியலையா, ஒரு வெத்தலை பாக்கு பழத்தில் ஒரு பாலில் தேனை கலந்து நெய்யை ஊற்றி கொஞ்சமாக ஏலக்காய் தூளை கலந்து அதை மட்டும் கூட வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். ஒரு ஸ்வீட்டு வேணும் அம்பாளுக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இலையை போட்டு நல்லா அழகாக ஃபஸ்ட்டு ஒரு படையலை போடுங்க. அந்த வாழை இலைக்கு பக்கத்திலேயே ஒரு தாம்பாளத்தில் இந்த மாதிரி வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், பூவு, தேங்காய் இதெல்லாம் வைங்க. ஏன்னா தூப தீப ஆராதனை காட்டினதும் இந்த தேங்காயை உடச்சி தான் சுவாமிக்கு பிரசாதம் நெய்வேத்தியமாக படைக்கணும். அதனால் அதையும் உடச்சி தயாராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எங்களால் பிரசாதம்லாம் இதெல்லாம் நிறைய செஞ்சு நெய்வேத்தியமாக படைக்க முடியாதும்மா, எங்களுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா அப்படின்றீங்கன்னா இந்த மாதிரி பழங்கள், எல்லா பழங்களும் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ கைக்கு கிடைச்ச பழங்களை வாங்கி அதையும் நீங்கள் சுவாமிக்கு அம்சமாக நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக படைச்சி நீங்கள் சாமியும் கும்பிடலாம். எல்லாமே நம்மளுடைய பொருளாதார வசதி, உடல் ஆரோக்கியம், குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் பொறுத்து தாங்க. அம்பாள் வந்து எனக்கு இதை வச்சாதான் நான் உனக்கு வந்து ஆசி கொடுப்பேன், இதை பண்ணாதான் நான் உன்னை கவனிப்பேன்னெல்லாம் சொல்ல போகிறதே இல்லை. அவள் தாயை விட மேலானவ. நம்மளால் என்ன முடியும், நமக்கு என்ன முடியும், நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் அவள் மீது நாம் கொண்டுள்ள அசைக்க முடியாத பக்தியையும் நம்பிக்கையையும் அன்பையும் பாசத்தையும் தான் அவள் பார்க்குறாளே தவிர நம்ம படைக்கக்கூடிய எந்த பொருளையும் அவள் பார்க்கல. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் அவள் காலடியில் விழுந்து வணங்கி நம்முடைய பிரார்த்தனைகள் என்னவோ அதை மனதார அவள் காதுலேயும் அவள் மனசுலேயும் அவள் எண்ணத்துலேயும் அவள் சிந்தனையிலையும் நீங்கள் சங்கல்பம் பண்ணிட்டு, நீந்தாம்மா என்றைக்கும் எங்களை காத்தருளி என் குடும்பத்தை சுபிட்சமாக வச்சு, என் கணவர், என் குழந்தைங்க, என் குடும்பம், என் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு இந்த திருவிளக்கு பூஜையை அருமையாக முடிங்கங்க. பூஜையை முடிச்சுட்டு நம்ம தாம்பாளத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, வெத்தலை பாக்கு பழம் தேங்காய், தேங்காயை உடைச்சி மகாலட்சுமி தாயாருக்கு தூப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு கையில் கொஞ்சம் மலர்களை எடுத்துக்கிட்டு குடும்பமே எல்லாரும் சேர்ந்து நின்றுட்டு, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அம்மா அபிராமி அம்மா கடைக்கண்ணாலேன்னு மனசார வேண்டிக்கிட்டு குடும்பமே எல்லாரும் சேர்ந்து அம்பாள் பாதத்தில் விழுந்து வணங்கி உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவோ அது எல்லாத்தையும் அவள் காலடியில் கொட்டி மனசார சந்தோஷமாக வழிபட்டு உங்கள் பூஜையை நல்லபடியாக நிறைவு செய்யுங்க. பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் சுமங்கலிகளை யாரை கூப்பிட்ருக்கீங்களோ எல்லாருக்கும் தாம்பூலத்தோட வெத்தலை பாக்கு பழத்தோட சட்டை பிட்டோ புடவையோ உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க. முதல்ல வந்த சுமங்கலிகளுக்கு வயிறார சாப்பாடு போடுங்க. அது கண்டிப்பாக மதியான நேரமாக இருந்தால் வடை பாயசத்தோடு போடுங்க. பெரும்பாலும் இந்த விளக்கு பூஜையை வந்து மாலையில் 6 மணிக்கு மேலே செய்கிறது ஒரு வழக்கம்.
அது அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்ததுங்க. நீங்கள் காலையிலையும் செய்யலாம், மாலையிலையும் செய்யலாம். எந்த வேளை நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யார் வீட்டுக்கு வந்தாலும், சுமங்கலி தான் இல்லை, யார் வீட்டுக்கு வந்தாலும் வந்தவங்களுக்கு நல்லபடியாக வயிறார வயிறும் மனசும் நிறையிற மாதிரி அறுசுவையாக நல்ல சாப்பாடை போட்டு அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவங்களையும் வாழ்த்தி, உங்களோட வயசில் பெரியவங்களாக இருந்தால் அவங்க காலில் நீங்கள் விழுந்து பெரியவங்கள்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி, உங்களோட சின்னவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக ஆசீர்வதித்து எல்லாரும் தீர்க்காயுசாக தீர்க்க சுமங்கலியாக நோய் நொடி இல்லாமல் ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக வாழணுன்னு ஒருத்தர் நல்லா வாழ்த்தி சந்தோஷமாக மன நிறைவோடு இந்த பூஜையை முடிங்க. இந்த ஆடிக்கு இந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள். வழக்கமாக செய்கிறவங்களுக்கு இதை பற்றின நன்மை என்னங்கிறது நல்லாவே புரியும். ஆனால் புதுசாக செய்கிறவங்க இந்த காணொளியை முழுமையாக பார்த்துட்டு நம்மளும் இந்த வருடத்துலேருந்து பூஜையை ஆரம்பிக்கணும்னு நினச்சி புதுசாக பண்ணுறவங்களுக்கும் சரி, அடுத்த ஆடி மாதத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் என்னென்ன சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள், சுப சம்பத்துக்கள், குடும்பத்தில் மன அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு புரிதல், ஒற்றுமை, குழந்தைங்கள்லாம் நல்ல படிப்பு, வெளிநாட்டில் வேலை, திருமணம், நல்ல திருமணம், குழந்தை பாக்கியம், வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கெல்லாம் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. அடுத்தடுத்து நீங்கள் கண்கூட ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகளையும் நடப்பதை நீங்கள் கண்கூட பார்க்கலாங்க. நான் சொன்ன மாதிரி இதை இந்த ஆடி மாதத்தில் வர அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு மாதமும் வர வெள்ளிக்கிழமையிலையும் செய்யலாம். பௌர்ணமியில் செய்யலாம், வரலட்சுமி விரதத்தில் செய்யலாம், ஆடி பூரத்தில் செய்யலாம். எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் நீங்கள் சிறப்பாக அருமையாக கொண்டாடலாங்க. நீங்கள் இதுவரைக்கும் நான் சொன்ன தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். முடிந்த வரைக்கும் தவறு இருக்காது என இந்த மகாலட்சுமி மேலே நம்பிக்கை வச்சு சொல்கிறேன். தவறு இருப்பின் சுட்டி காட்டுங்க, திருத்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னு சொன்னால் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களை நான் தீர்த்து வைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வருடத்துலேருந்து ஆடி மாதத்துலேருந்து இந்த வெள்ளிக்கிழமை பூஜையை நீங்கள் தவறாமல் செய்து அந்த மகாலட்சுமியோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெறணும்னு சொல்லி உங்களோட சேர்த்து நானும் அந்த மகாலட்சுமி தாயாரை வேண்டிக் கொள்கிறேங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், வாழ்க வளமுடன், வையகம் உள்ள வரை. நன்றி, வணக்கம். இதை போல் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவல்களோடு அடுத்து உங்களை நான் சந்திக்கிறேங்க. எனக்கு தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு என்னுடைய வளர்ச்சி, மகிழ்ச்சிங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.